பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வசனங்கள். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். பாருங்க, ஆண்டவருடைய வசனம் விதமாய் சொல்கிறது. நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்ல வசதியா இருப்பாங்க, நல்ல தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு, அதாவது தேவைகளுக்கு மிஞ்சி என்ன பண்ணுவாங்க, நிறைய ஆஸ்திகளோடு இருப்பாங்க. ஆனா தன் சகோதரன் இடத்திலே குறைச்சல் உண்டு என்று கண்டு அதை கண்டு காணாது போல நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்குள் தேவனுடைய அன்பு எப்படி நிலைத்திருக்கும்னு சொல்லி வசனம் சொல்கிறது. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அப்போ வாயில வசனம் பேசினா பத்தாது, ஜெபம் நிறைய குழந்தை கட்டினா பத்தாது. தன்னுடைய சகோதரன் குறைச்சலா இருக்கிறான் என்று கண்டால் உன்னால உதவி செய்ய முடியும்னா என்ன பண்ணலாம்? நிச்சயமா நீங்க உதவி செய்யலாம். நீங்க வாயில மட்டும் அன்பு கூர்ந்தா பத்தாது, நீங்கள் கிரியைகளினாலே அன்பு கூற வேண்டும். அந்த அன்பு உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது கிறிஸ்துவுக்குள்ளான அன்பா இருக்க வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா, நான் அன்பு கூறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த மனைவி இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு சேலை ஜாக்கெட் வாங்கி கொடுக்கறது இல்ல. பக்கத்துல அடுத்தவங்களுடைய மனைவிக்கு சேலை ஜாக்கெட் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அன்பை ஆண்டவர் சொல்லல. அது கிறிஸ்துவனுடைய அன்பு கிடையாது, அது பிசாசுடைய அன்பு. ஆனா ஆண்டவருடைய வசனம் விதமாய் அந்த அன்பை, கிறிஸ்துவனுடைய அன்பை நல்ல சரியா விளங்கிக் கொள்ளணும். தன்னுடைய சொந்த குடும்பத்தை சரியாய் கவனித்துக் கொள்ளணும். பிறரிடத்துல எப்படி அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அந்த அன்பு உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். அப்போ உங்களுடைய அன்பு உண்மையுள்ள அன்பா இருக்கணும். கிறிஸ்துவ எப்படி நேசிக்கிறாரோ அந்த நேசம் இருக்கணும். ஆம்பரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் கூட ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருந்தால், உயர்த்தப்பட்டவர்களாய் இருந்தால், உங்களுடைய சகோதரன் குறைச்சல் உள்ளதை கண்டால் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பு உண்மையா இருக்க வேண்டும். அந்த உண்மையான அன்பை கிரியையினால் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சப்பா, நல்ல வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அப்பா, என் பிள்ளைகளே, ஒருவன் குறைச்சல் உள்ளவன் என்று கண்டால், உன் சகோதரன் குறைவாய் இருக்கிறதை கண்டால் நீ அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த உதவி அது உண்மையாய் இருக்க வேண்டும். அந்த உண்மையாய் செய்கிற உதவி அது கிரியையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, தகப்பனே, உடைய ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே நீர் ஜீவனுள்ள தகப்பனே, நீர் அவர்களோடு நீர் பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, உடைய வசனங்களுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் கீழ்ப்படிந்து வாழ தேவரீர் எங்களுக்கு நீர் ஒவ்வொருவருக்கு நீர் திரும்ப பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் சொன்னபடி நாங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறரிடத்திலே அன்பு செலுத்தி மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, கிரியையினாலே எங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்க தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்களுடைய அன்பை நீங்கள் வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் மாத்திரம் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.